வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான செயற்பொறுப்பை கூட்டு முயற்சியாக நிறைவேற்றும் திறன் எமக்கு இருப்பதற்காகவும் அதற்காக மிக திறமையான குழு எங்களிடம் இருப்பதாகவும் நாம் அனைவரும் இது குறித்து முழுமையான உறுதிப்பாடு இருப்பதாகவும் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா. கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகையை அண்மித்த வீதிகள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து விடுமாறு விசேட அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அனுரகுமார் திசாநாயக்கா அறிவித்திருக்கின்றார். ஜப்பான் அரசாங்கத்தின் உதவியின் கீழ் நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டு இடநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கும் 11 கருத்திட்டங்கள் விரைவில் ஆரம்பிக்கப்படும். புதிய அரசாங்கத்தின் வேலைத்திட்டங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் ஜப்பான் அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியிருக்கிறது. சந்தர்ப்பவாதம், அதிகார மோகம், சர்வதிகாரம், இனவாதம் காரணமாக எமது நாட்டை மேலும் உயர்த்தி வைக்க எம்மால் முடியாமல் இருக்கின்றது. இருப்பினும் எமது வரலாற்றில் நழுவிவிட முடியாத சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்திருக்கின்றது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பல்வகைத்தன்மையை ஏற்றுக்கொள்ளும் செழிப்பான் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டாம். இன்று நள்ளிரவு 12 மணி தொடக்கம் பழைய முறைப்படி விசா வழங்கும் நடைமுறை செயற்படுத்த அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் பாம்பு தீண்டி இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் சவுகச்சேரி பகுதியில் பாம்பு தீண்டி இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். திருமணம் செய்து 2 வருடங்களில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பாம்பு தீண்டி பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் மானிப்ப பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வரும் குறித்த இளம் குடும்பஸ்தர் பாம்பு தீண்டி உயிரிழந்திருப்பதாகவும் யாழ்ப்பாணம் மானிப்ப பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வரும் குறித்த இளம் குடும்பஸ்தர் பாம்பு தீண்டியதனால் யாழ் சவுகச்சேரி நுணாவில் வைரவர் கோவில் பகுதியைச் சேர்ந்த 1 வயது பெண் குழந்தையின் தந்தையான வினோத் வயது 29 என்ற இளம் குடும்பஸ்தரை உயிரிழந்திருக்கின்றார். இளைஞர்களுக்கு வழிவிடும் வகையில் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் விக்னேஸ்வரன். தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் விக்னேஸ்வரன் இளைஞர்களுக்கு வழிவிடும் வகையில் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று தீர்மானித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்டுரையாளருடன் நடந்த சந்திப்பில் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் இந்த செய்தியை உறுதிப்படுத்துகின்றனர். இளைஞர்கள் வழிவிடும் வகையில் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதில்லை. ஜனாதிபதி தேர்தலை பொது கட்டமைப்பு என்ற பெயரில் சந்திக்க தரப்புகள் பாராளுமன்ற தேர்தலையும் சந்தித்தால் பொதுவான சின்னம் ஒன்றில் கீழ் போட்டியிட தயார். ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்ட கூட்டமைப்பில் பொதுச்சபையும் அந்த கட்டமைப்பில் அங்கம் வகிக்க வேண்டாம். அதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதையடுத்து ஒரு யோசனை மட்டுமே என்னால் சொல்ல முடியும் என்றும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் விக்னேஸ்வரன். நீதிமன்றத்தில் கையெடுத்து கும்பிட்ட அர்ச்சுனா விளக்கமறையில் வைக்க உத்தரவு. சவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அதிகாரி அர்ச்சுனாவை எதிர்வரும் அக்டோபர் 10 வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. வழக்கு விசாரணையின் போது நீதிபதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்ட அர்ச்சுனா தன்னை மன்னித்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார். சவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் பொறுப்பதிகாரியாக செயற்பட்ட சமயத்தில் ஏனைய வைத்தியர்கள் சிலர் தொடர்பில் ஆதாரமற்ற அவதூறு பற்றி பரப்பிய வழக்கில் ராமநாதன் அர்ச்சுனா சவுகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். வழக்கு விசாரணையின் போது தனது தரப்பு கருத்தை வெளிப்படுத்த விரும்பாத அர்ச்சுனா கோரிக்கையை அடுத்து அவரது பேச நீதிபதி அனுமதி வழங்கியதாம். நீதிபதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்ட அர்ச்சுனா தான் ஒரு நல்ல வைத்தியர் என்றும் சட்டம் தெரியாது என்றும் பேசுவதில் தவறிருந்தால் மன்னிக்க வேண்டுமென்றும் அப்படி சொல்ல முடியாது என்று குறிப்பிட்ட நீதிபதி சட்டம் படிப்பதாகவும் எல்லா சட்டமும் தெரியும் என்று நீங்கள் தான் சமூக வலைத்தள பக்கத்தில் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். பின்னர் அர்ச்சுனா சமூக வலைத்தள பக்கத்தில் எழுதுவதைப் போல் சில விடயங்களையும் பேசினார். அவற்றை தவிர்த்து சமூக வலைத்தள பக்கத்தில் வைத்தியர் பற்றி வெளிப்படுத்திய கருத்துக்கள் தொடர்பான ஆதாரங்களை முன்வைக்குமாறும் நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். பருத்துறை ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவர் தொடர்பில் அர்ச்சுனா பேச முற்பட்ட அதை பற்றி அல்ல, சவுகச்சேரி ஆதார வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி தொடர்பில் பரப்பப்பட்ட தகவல்களுக்கான ஆதாரங்களை முன்வைக்குமாறு நீதிபதி கேட்டிருந்தார். அந்த ஆதாரங்கள் முன்வைக்க பயமாக இருப்பதாகவும் நீதிபதி வைத்தியருடன் இணைந்து கிரிக்கெட் விளையாடுகின்றீர்கள் என்றும் அர்ச்சுனா குறிப்பிடுகின்றார். அர்ச்சுனா வெளிப்படுத்திய தகவல்கள் தொடர்பில் பொதுமக்கள் யாரும் தம்மிடம் முறைப்பாடு செய்யவில்லை என்றும் சவுகச்சேரி போலீசார் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே 4 தவணைகள் கடந்தும் முன்வைத்த தகவல் தொடர்பில் எந்த ஆதாரத்தையும் முன்வைக்கவில்லை என்றும் பதிலாக நீதிபதி பிணையாளிகள் வழக்காளிகள் அனைவர் மீதும் சமூக வலைத்தளமூடாக சீரடிப்பதை மேற்கொள்வதாகவும் தெரிவிக்கின்றார்.
இது தன்னுடைய ஃபேஸ்புக் இல்லை என்றும் அர்ச்சுனா கருத்து வெளியிடுகின்றார். நீதிமன்றத்திலிருந்து அனைவரும் சிரித்தனர். அர்ச்சுனாவை அக்டோபர் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு. புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் புதிய பணிப்புரை. கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகையை அண்மித்த பகுதியில் இதுவரை வீதி தடையினால் மூடப்பட்டிருந்த வீதிகளை மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்குமாறு பணிப்புரை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி மாளிகையும் அதனை சூழவுள்ள பகுதிகளும் இதுவரை உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அந்த அனைத்து வீதி தடைகளும் அகற்றப்பட்டு பல வருடங்களின் பின்னர் மீண்டும் அந்த பகுதியில் வீதிகள் மக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்படுகின்றன. அதன் அடிப்படையில் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக உள்ள இருக்கும் சேர் பரோன் ஈதிலக மாவத்தை மற்றும் ஜனாதிபதி மாவத்தை என்பன பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்துவிடப்பட்டுள்ளன. புதிய பிரதமர் விடுத்துள்ள அழைப்பு. இலங்கை ஜனநாயக சோசலிய குடியரசின் 16வது பிரதமர் என்ற வகையில் நீங்கள் அனைவரும் எதிர்பார்க்கும் நாட்டையும் சமூகத்தையும் கட்டியெழுப்புவதற்கான பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அனைவரும் எதிர்பார்க்கும் நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் எங்களுடன் கைகோருங்கள். வளமான நாட்டுக்கான அழகான வாழ்விற்காகவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டிய கடமையில் இருப்பதாக புதிய பிரதமர் அறிவிக்கின்றார். பாடசாலை வைபவங்களுக்கு இனிமேல் அரசியல்வாதிகளுக்கு இடமில்லை பிரதமர். புலமைப்பரிசில் பரீட்சையின் வினாத்தாள்கள் முன்னதாகவே வெளியான விடயம் குறித்து முழுமையானதும் சுதந்திரமான விசாரணை நடத்தப்படும். கல்வி அமைச்சின் முக்கிய அதிகாரிகள், இலங்கை பரீட்சை திணைக்கள உயரதிகாரிகள் கலந்து கொண்ட விசேட கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. புலமைப்பரிசில் பரீட்சையில் தோன்றிய மாணவர்கள் அநீதி ஏற்படாத வகையில் இந்த விடயம் குறித்து சுயாதீன விசாரணை நடத்தப்படும். தற்போதைக்கு வெளியிடப்படாமல் இருக்கும் சகல பரீட்சை முடிவுகளையும் சீக்கிரம் வெளியிட ஏற்பாடு செய்யப்படும். இனிவரும் காலங்களில் பாடசாலைகளில் நடைபெறும் வைபவங்களுக்கு அரசியல்வாதிகள் அழைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் பணிப்புரை வழங்கப்படுகின்றது. ஈஸ்டர் தாக்குதல் வழக்கொன்றில் குற்றம் சாட்டப்பட்டவர் மக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக நியமனம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் புதிய செயலராக முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் செனவிரத்ன ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் நிலுவையில் இருக்கும் வழக்கொன்றில் குற்றம் சாட்டப்பட்டவர் என்று சட்டத்தரணி திறந்த அறிவிக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினால் அந்த பதவிக்கு ரவி செனவிரத்ன நியமிக்கப்பட்டதாகவும் போலீஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்பொழுது ஈஸ்டர் வழக்கொன்றில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரின் கீழ் இயங்கி வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி வழங்கப்படும் என்று ஜனாதிபதி தொடர்ச்சியாக உறுதியளித்த போதிலும் தற்போதைய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ரவி செனவிரத்னவின் கீழ் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தன்னை கை செய்வதை தடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுத்திருப்பதாகவும் அறிய முடிகின்றது. 2023ஆம் ஆண்டு ரவி செனவிரத்ன குடிபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் போலீசாரினால் கை செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டதன் பின்னர் வெளியேற்றப்பட்ட விடயமும் குறிப்பிடத்தக்கது. புதிய விசாரணைகள் நடத்துவதற்கான தீர்மானம் அசாத் மௌலானாவின் சாட்சியங்களும் தீவிரமாக விசாரிக்கப்படும். நாட்டின் முக்கிய நபர்கள் கைதாகுவதற்கு வாய்ப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் புதிய விசாரணைகள் ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானம். ஏற்கனவே நடத்தப்பட்ட விசாரணையின் அறிக்கைகளை கருத்தில் கொண்டும் புதிய விசாரணைகளை புதியதொரு குழுவினூடாக மேற்கொள்ள தீர்மானம். ஏற்கனவே இவ்வாறான விசாரணை நடத்துமாறு ரஞ்சித் ஆண்டகை ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கிடைத்த தகவல்கள் சம்பந்தமான செய்திகள் புறந்தள்ளியமை, தாக்குதல் தாரிகளுடன் தொடர்பில் இருந்த பிரமுகர்கள், பாதுகாப்பில் இருந்த ஓட்டைகள், இந்த சம்பவம் தொடர்பில் அசாத் மௌலானா என்பவர் வெளிநாட்டில் வழங்கியிருக்கும் சாட்சியம் என்பன தொடர்பில் தீவிர விசாரணை நடத்தப்பட இருப்பதாக பாதுகாப்புத்துறை அறிவிக்கின்றது. நீதிமன்ற அனுமதியுடன் முக்கிய பிரமுகர் பலர் கை செய்யப்படலாம் என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டிருப்பதுடன் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த விசாரணை இடம்பெற்று அதிரடி நடவடிக்கை வருமாயின் ஆளுந்தரப்புக்கும் மக்கள் மீதான நம்பிக்கை மேலும் அதிகரிக்கும். சிஐடியின் முன்னாள் இயக்குனர் சாணி அபிஷேகர அதிர்ச்சி தகவலை வழங்கியிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் அதன் பின்னர் இடம்பெற்ற விசாரணை தொடர்பிலும் சிஐடியின் முன்னாள் இயக்குனர் சாணி அபிஷேகர மேலும் பல தகவல்களை வெளியிட்டு வருகின்றார். ஊடகவியலாளர் சுனந்த தீசப்பிரிய ஈஸ்டர் தின தாக்குதல் அரசின் நிழல்கள் தீர்க்கப்படாத மர்மங்கள் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கின்றார். விசாரணைகளின் முக்கிய தருணங்களின் போது இராணுவ புலனாய்வாளர்கள் சிஐடியினர் தவறாக வழிநடத்தினார் என்றும் அவர் புலனாய்வு அமைப்புக்கும் தாக்குதல் மேற்கொண்டவர்களுக்கும் இடையில் நிதி தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கோத்தபா ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் விசாரணைகளை ராஜபக்ச ஆட்சி தடை செய்ததாகவும் சாணி அபிஷேகர குற்றம் சுமத்துகின்றார்.
பிரதமரை நியமிப்பதற்கு முன்னரே தன்னை இடமாற்றம் செய்ததாக கோத்தபாய உத்தரவிட்டிருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கம் இந்த விசாரணைகளுக்கு முன்னுரிமை வழங்கும் என்றும் எதிர்பார்ப்பதாகவும், ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த விசாரணைகளை முன்னுரிமை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஆதரவளிக்க தீர்மானித்திருப்பதாகவும் சாணி அபீசுகர சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 211 ரூபா, கெனடியன் டாலர் 227 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 341 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 238 ரூபா, ஸ்டீலிங் பவுண்ட் 409 ரூபா, சுவிஸ் பிராங்க் 362 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 304 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 796 ரூபா, குவைத் தினார் 983 ரூபா, ஓமான் ரியால் 779 ரூபா, கட்டார் ரியால் 82 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 80 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 81 ரூபா. முல்லைத்தீவிலிருந்து யாழ்ப்பாணம் திரும்பிய இளம் குடும்பஸ்தர் ஹரிபிரசாத் விபத்தில் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் சவகச்சேரியில் மோட்டார் சைக்கிள் மதலுடன் மோதியதில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்திருக்கின்றார். குறித்த சம்பவத்தில் பாட்பண்ணை வீதி திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த பாலசேகர் ஹரிபிரசாத் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையை உயிரிழந்திருக்கின்றார். இவர் கடந்த 15ஆம் தேதி முல்லைத்தீவில் இருக்கும் ஆலயம் ஒன்றுக்கு குறித்த குடும்பஸ்தர் நாதஸ்வர கச்சேரிக்கு சென்றுள்ளார். பின்னர் 16ஆம் தேதி வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த வேளை சபகச்சில் இருக்கும் பாடசாலை ஒன்றின் மதில் மீது விபத்து நடந்திருக்கிறது. இதையடுத்து ஆம்புலன்ஸ் அறிவித்தல் வழங்கிய நிலையில் ஒரு மணித்தியாலையின் பின்னரே ஆம்புலன்ஸ் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை மின்சார திட்டம் கன்னியமணல் அகழ்வை நிறுத்த கோரி பொதுமக்கள் தபால் அட்டை ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் அனுப்பி வைப்போம். மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்துக்கான கோபுரம் அமைத்தல் கன்னியமணல் அகழ்வு செயற்பாடுகளை நிறுத்த கோரி ஜனாதிபதி பிரதமருக்கு அழுத்தத்தை கொடுக்கும் வகையில் தபால் அட்டை மூலம் கோரிக்கைகள் முன்வைக்கும் நடவடிக்கை இன்றைய தினம் ஆரம்பம். மன்னார் சமூக பொருளாதார மேம்புக்காட்ட நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் மன்னார் பேருந்து தரிப்பிடத்தில் இந்த தபால் அட்டைகளை அனுப்பும் நடவடிக்கை எடுத்துள்ளார். நூற்றுக்கணக்கான மக்கள், மத தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து ஜனாதிபதி பிரதமருக்கும் தபால் அட்டைகளை அனுப்பி வைத்தனர். மன்னார் மாவட்டத்தில் கடந்த பல வருடங்களாக காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்துக்கான கோபுரம் அமைத்தல் கன்னியமணல் அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்று வருகின்ற நிலையில் மக்கள் தொடர்ச்சியாக கடும் எதிர்ப்பினை முன்னெடுத்து வந்தனர். அதன் பின்னர் மன்னாரில் காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மணல் அகழ்வில் ஈடுபட வேண்டாம் என்ற கோரிக்கை முன்வைத்து மக்கள் தொடர்ந்தும் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்தனர். இவை தொடர்பில் கடந்த காலங்களில் ஜனாதிபதி பிரதமர் உட்பட உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்த போதும் எவ்வித பலனும் கிடைக்கவில்லை. இன்றைய தங்க விலை சுட்டன். நாட்டில் தங்கத்தின் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் 24 கரட் 1 கிராம் தங்கத்தின் விலை 26,625 ரூபா. 24 கரட் 8 கிராம் 1 பவுனின் தங்கத்தின் விலை 2,13,000 ரூபா விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் அறிவிக்கின்றனர். வடக்கு ஆளுநர் வேதநாயகம் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். புதிதாக நியமனம் பெற்றுள்ள வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் இந்த நிகழ்வில் இன்றைய தினம் காலை 9 மணியளவில் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. கடமைகளை பொறுப்பேற்ற நிலையில் ஆளுநர் சர்வமத தலைவர்களின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகரம் உட்பட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதிய ஜனாதிபதியாக அனுருகுமார் சினாய்க்கா பொறுப்பேற்ற நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட வடமாகாண ஆளுநர் சார்ல்ஸ் செப்டம்பர் 23ஆம் தேதியன்று தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அனுருகுமார் சினாய்க்காவினால் வேதநாயகம் வடமாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மிக எளிமையான முறையில் நடைபெற்ற நிகழ்வில் போலீஸ் அணிவகுப்பு மரியாதை நடைபெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இனப்பிரச்சினையை தீர்வு காண இணைந்து செயற்பட தயார் சுமந்திரன். தமிழர் இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் 2015ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரையில் மேற்கொள்ளப்பட்ட வரவை தான் பூர்த்தி செய்வேன் என்றார் ஜனாதிபதி அனுருகுமார் சினாய்க்கா எழுத்துப்பூர்வமாக கூறியிருக்கிறார்.
இந்த விடயத்தில் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துடன் இணங்கி செயற்பட தாம் தயாராக இருப்பதாகவும் இலங்கை தமிழிசை கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அறிவிக்கின்றார்.